சந்தானம் நடிச்சாரு. இதுல வந்து சிவா என்ன காரணம்? இது அது பார்ட் 2 பார்ட் 3 அந்த படம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இல்ல அப்படி கிடையாது. ஆக்சுவலா வந்து ஒரே அவரோட பிஸி. அது கிளியூட் 1 2 அதுக்கப்புறம் 3 வந்து பண்ற மாதிரி இருக்கிறப்ப வந்து அவர் பிஸி ஆயிட்டாரு. ஸோ அவர் பிஸியாகி ஒரு 4 படம் வந்து நிக்கலனா பிஸ்கோத்து இந்த மாதிரி படங்கள் வந்து பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து சும்மா இருந்துட முடியாதுல்ல. ஸோ அதனால வந்து நான் வந்து சிவாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாலே இந்த லைனை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சிவா தான் பண்ணணுங்கிறது அந்த சிவன் வந்து முடிவு பண்ணிட்டான். என்ன சிவா சொல்றீங்க? அதனால வந்து அது அவர் கரெக்டா வந்து அவர் பண்ணாரு. ரெண்டாவது இந்த கதைக்கு மென்டல் கதைக்கு அவர் தான் கரெக்டா சூட்டபுளா இருப்பாரு. யாருமே கிடையாது. வேற யாரும் யோசிச்சு பாருங்க. நீங்களே சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க. இப்ப எல்லா படத்துல பேய் ஏன் சார் கலாச்சிட்டே இருக்கீங்க? இல்ல என்ன தலைவனா, நான் அந்த ப்ரொடியூசர் தான் என்னை கலாய்க்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கதையை சொல்ல போனா அதெல்லாம் வேண்டாம் சார், அந்த நீங்க வந்து அதுல வந்து பேய் வருமா அப்படிங்கிறது. நான் சொந்த கதை ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், சோக கதையை சொல்லியிருந்தேன். அதுல பேய் வருமானு கேட்டாங்க. அதுல பேய் கேட்பாங்க எல்லாமே. எந்த ஒரு சென்டிமெண்ட் கதையை எடுத்தாலும் அதுல பேய் வேணும்னு கேட்கறாங்க. ஏன்னா வந்து அதுதான் மினிமம் கேரண்டியா இருக்குது அவங்களை பொறுத்த வரைக்கும். யாருக்கு ப்ரொடியூசர் சைட் ஆகட்டும் இல்ல டிஸ்ட்ரிபியூட் சைட் ஆகட்டும். இப்போ கூட வந்து அடுத்த படம் வந்து பண்றது கூட வந்து சொல்லலாம்ல கிரண் அவர்களே, அதுவும் வந்து அதுதான் கேட்கறாங்க. சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததும் வந்து பேய் தான் வேணும் கேட்கறாங்க. ஒண்ணு நான் வந்து இதாகி நான் பேய வரேன், அப்பதான் அதுவே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து காரணம். வேற சார் ஈஸியா இருக்கா அந்த படங்கள் பண்றது? ஈஸி சார், ரொம்ப கஷ்டம் சார். காமெடி தான் ரொம்ப கஷ்டம். அதே படம் பண்ணி என்னன்னா கஷ்டம் சார். எப்படின்னா இப்ப தெலுங்குல ஒரு விஷயத்த பண்ணியாச்சு, பேய கலாச்சாச்சு. தெலுங்கு 2லயும் கலாச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3லயும் வந்து விஷயம் பண்ணியாச்சு. இப்ப 4வதுக்கு நான் எங்க போறது? பேய் 4 விதமா 5 விதமா வந்து இப்ப வந்து பேய கலாய்க்கலாம். 5வது 6வது வந்து நான் வந்து மறுபடியும் யோசிக்கணும், இது எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா ஒரு பேய் படத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டீரியோடைப் பார்த்தா ஒரு படங்கள் வந்துட்டு இருக்குது. அதுல ஏதாவது சீன்ஸ் இப்ப வந்து ஒண்ணும் இல்ல. காஞ்சனா படத்துல பேய் வந்து அப்படியே வந்து பிளட்டை வந்து அது இருக்கும். அது ஒரு வந்து எனக்கு கிடைச்ச ஒரு லட்டு மாதிரி. அது எப்படி கலாய்க்கலாம் அந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒரு வந்ததுன்னா அது வந்து எனக்கு ஈஸியா வந்து கலாய்க்கிறதுக்கு யூஸ் ஆகும். பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த கத்தி எடுத்து கருத்து சொல்றதுதான் பெரிய டைரக்டர் கலாய்ச்சிங்க. யார் சார்? வந்துட்டீங்களா? அப்படி கிடையாது. இல்ல எனக்கு என்னன்னா படங்கள் வந்து இப்ப நிறைய படங்கள் நான் பாக்குறப்ப வந்து எல்லாருமே கத்தி எடுத்துக்கிறாங்க, அருவாள் எடுத்துக்கிறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, நீயா நானான்னு பாத்துக்கிறாங்க அப்படி சொல்றாங்க. அப்புறம் மற்ற விஷயங்களை வந்து சமுதாய கருத்துக்களை எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு வந்து அவங்கதான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மீடியால வந்து பெரிய லெவலுக்கு இருக்கிறாங்க. அவங்கதான் சொன்னா எவங்கன்னு கேட்கக்கூடாது ஆச்சுங்களா? சோ அது மாதிரி எல்லாம் தேவையில்லையே. இப்ப எப்படின்னா குழந்தைகள் படம் பாக்குறாங்க, பெண்கள் பாக்குறாங்க, எல்லாருமே வயசானதை பாக்குறாங்க. ஏன் அந்த ரத்தம் எதுக்கு அந்த சமுதாயத்தெல்லாம் தேவையே இல்லையே. அவங்கள வந்து அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது சார். அதனால வந்து அந்த இடத்துல வந்து நாம எவ்வளவு தூரம் ஜாலியா ஒரு படத்தை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பெரியவங்களாட்டும் யாரா இருந்தாலும் என்ன சொல்ல, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கணும். ஏன் இந்த நேரத்துல வந்து இவ்வளவு வந்து பிரச்சனையை போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதே தான் படத்துல நம்ம சொல்றது வந்து ஜாலியா இருக்கணும். சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? எது சார் சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா இயக்குனர்களுக்கு? இந்த மாதிரி காமெடி படங்கள். ஆமா சார், காமெடி படத்துக்கு எதுவுமே இல்லை. காமெடி படத்துக்கு பண்றவங்களுக்கு சம்பளமே கம்மி. நான் தான் லட்சத்தை தாண்டலையே, புரியுதுங்களா? அதுக்காக வந்து எனக்கு பணம் அவசியம் கிடையாது. எனக்கு பேர், ஏன்னா தொழிற்சபா வந்து பேர் வந்து தெலுங்கு பேர் வந்து சொல்லல, பேர் தான் எனக்கு அதுவே போதும். பட் என்னன்னா வந்து இது ஒரு ஆதங்கமாகவும் இருக்குது. நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த காமெடி பண்ற டைரக்டர்லாம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வேற ரேஞ்சில் இருக்கிறாங்க. நீங்களே கண் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால வந்து இந்த நகைச்சுவை பண்றது ரொம்ப கஷ்டம். நான் கமல் சார்கிட்ட பேசிருக்கிறப்ப கூட அவர் சொல்ற விஷயம் வந்து அவர் தான் சொன்னார், காமெடி பண்றது தான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ அதனால என்னம்மா ஹலோ, ஆமாம் முடியுங்க இல்லையா? இது முடிஞ்சிச்சு. கேள்வி கேட்டாங்க, கேள்வி கேட்குற இது போகணும். டேரக்டர் கேள்வி கேட்டுக்கிறாங்க. கரெக்டு தான். இல்லை என்னன்னா அந்த ஓடிடிக்கு வந்து நீங்க பெரிய படங்கள்லாம் வருதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிறது, நிறைய படங்கள் வருதுன்னா அது ஓடிடிக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் தான். 3 மணிக்கு சொன்னாங்க. அதனால அதுக்கு வந்து அவ்வளவுதான் அப்படிங்கிறது. சில கண்டென்ட்டுக்கெல்லாம் தேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா தேட்டர்ல ஜனங்களா இருந்து ரசிச்சு பார்த்தா தான் அது வந்து ரசிக்கும்படியாக இருக்கும் படம்.
இப்போ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா காமெடி படம். காமெடி வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. பார்த்துட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி பாரு வணக்கிட்டே பாரு அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் கவுண்டர் போயிடும். கவுண்டர் போனதுக்கப்புறம் மறுபடியும் பார்ப்பீங்க அப்படிங்கிறது. பட் வந்து அந்த மாதிரி கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம். ஒரே மாதிரி தான் இருக்கும். சீனோட 1லேருந்து 50 சீன் வரைக்கும் ஒரே விஷயமா தான் பேசிட்டு இருப்பாங்க. விவசாயத்தை பற்றி பேசுவாங்க, சமுதாயத்தை பற்றி பேசுவாங்க, என்ன பண்ணுறது அதெல்லாம் பேசுவாங்க. பட் என்னன்னா வந்து காமெடிக்கு வந்து ஒரு டைமிங் போச்சுன்னா மிஸ் ஆயிடும். ஸோ அதெல்லாம் தேட்டருக்குள்ள வந்து இருந்தால் தான் நல்லா இருக்கும். டைட்டில் வந்து ஆங்கிலத்தில் வச்சிருக்கீங்க இடியட்னு, ஏன், என்ன காரணம்? யார் அது தம்பி? நீ தான் நம்ம வாய்ஸ் கேட்டது. இடியட்டுங்கிறது ஆண்களுக்கா? ஆங்கிலத்தில் வச்சிருக்கீங்களே டைட்டில் இங்கிலீஷ்ல, ஏன் தமிழ்ல கிடைக்கலையா? ஏதோ முட்டாளும் வைக்கலாமா? அப்புறம் வர படம்லாம் அப்படிதான் வச்சுட்டு வராங்க. ஆமா, நீங்க இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு? இடியட்டுங்கிறது வந்து எல்லாருமே இப்ப பேசுறாங்களே தம்பி. என்ன பாலு சொல்றீங்களா? பொதுவா படம் பார்க்க வரவங்கள பார்த்து இடியட் சொல்ல வரீங்களா, இல்ல படத்தை பாருங்க படம் பாருங்க நீங்க என்ன வேணா சொல்லிக்கீங்கல்ல. இடியட் மாதிரி இப்ப எடுத்துக்கிறான்டா அப்படின்னு சொல்லிக்கீங்க. இடியட் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க. அந்த இடியட் டைரக்டர் வரான்னு சொல்லுங்க. எப்படி வேணா சொல்லிங்க. எதான் சொல்றீங்களா? இதுல படத்துல லாஜிக் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. படம் ஜாலியா சந்தோஷமா பார்த்து ரசிக்கிறது. அதுக்காக தான் இடியட்னு வச்சது. நம்ம எல்லாரும் மறக்க கூடாத இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிளானட்டை 2 விஷயம் தான் தேவைன்னு ஒருத்தர் சொன்னார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், இந்த பிளானட் நீட்ஸ் ஹியூமர் அண்ட் லவ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். இந்த படம் எனக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, ஆக்சுவலி ராம்பாலா சார் நான் திலக் 1 பண்ணும்போது நான் போய் மீட் பண்ணேன். ஸோ ஒரு வாய்ப்புக்காக அவர் ஆக்சுவலி என்னை ஞாபகம் வச்சு எனக்கு திலக் 2 ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமே எனக்கு கால் பண்ணார். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னும் போது பயங்கர ஹாப்பி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் த்ரூ ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் மீடியா அப்படின்னும் போதே பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஒரு அறிமுக மியூசிக் டைரக்டர் ஓகே பண்ணதுக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் சப்ஜெக்ட். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 400 மூவிஸ்க்கு மேலே நான் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் என்னன்னா ஒரு காமெடி ஜானர்லேயே ஒரு டிஃப்ரெண்டான காமெடி ஜானர். என்னன்னா இதில் வந்து சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், காமெடி வரும், சடனாக சீரியஸ் வரும், சடனாக ஒரு சென்டிமெண்ட் வரும். இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்கு. ஸோ RR ஸ்கோர் பண்ணது கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இந்த படத்தில். அண்ட் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாங் வந்து படத்தில் இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் 2 சாங் பண்ணோம். பட் லாஸ்ட் மூமெண்ட் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணதுனால ஒரு சாங் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு சாங் வந்திருக்கு, அதுவும் ஃபுல் சிச்சுவேஷன் சாங். ஒரு மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான இது இருக்கும். சிலபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புரியாத மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மெயின் சாங் மட்டும் புரியும். அண்ட் அந்த பிஜிஎம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் த மூவி அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங். வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் மெம்பர்ஸ்க்கும் தேங்க்யூ. என் பேர் ராஜா பட்டாச்சார்ஜி. நான் அந்த படத்தோட கேமராமேன். இந்த மூவியில் ஒர்க் பண்ண எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் ராம்பாலா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் பண்ணதே ரொம்ப ஃபன்ஃபுல்லிங்காக இருந்தது. அது வந்து மூவிலேயே இருக்கும்ன்றதே எனக்கு நம்பிக்கை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்றது. தேங்க்யூ. ட்ரையாக இருக்காங்க. ஏன் ட்ரையாக இருக்குன்னா, நம்ம வந்து பப்ளிக்லேருந்து யாருமே கூப்பிடல. எல்லாம் நம்மளுடைய ப்ரெஸ் பீப்புள், பத்திரிகை நண்பர்கள் அப்படிங்கிறதுனால தான் ட்ரையாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசி. இவங்கெல்லாம் எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. இந்த ஹார்ட்ரிக் வெற்றியடைய போகும் இடியட் படத்தின் பத்திரிகை சந்திப்புக்கு வந்திருக்கு பத்திரிகையாளர்களே, இணையதள மற்றும் வலைத்தள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
வழக்கமாக வந்து இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க அப்படின்னு நிறைய பேசுவோம். இந்த படம் நடிக்கும் போது வந்து இந்த படம் கண்டிப்பாக ஹிட்னு தான் நான் நடித்தோம், ஒவ்வொரு சீன் இந்த படம் ஹிட் ஆகிட்டு தான் நடித்தோம் அப்படின்னு எல்லா ஃபங்க்ஷன்லையும் நாங்கள் பேசியிருக்கோம். நீங்களும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் இதை பார்த்துருக்கீங்க. ஆனால் ரியலாக ஒன்று சொல்கிறேன், நான் உங்களுக்கு தெரியும் வில்லன் சேரில் உட்காந்து ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்க ஒரு நடிகர். ஆனால் என்ன வந்து தலைவா நீங்கள் வில்லன் சேர் உட்காந்து காமெடி பண்ணுறதுதான் எனக்கு போதும், நீங்கள் காமெடி சேர்லேயே உட்காந்து காமெடி பண்ணுங்கன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பை கொடுத்த என்னுடைய நண்பர் இயக்குனர் திரு ராம்பாலா சாருக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எவ்வளோ படங்கள் நடிக்கிறோம், காசுக்காக நடிக்கிறோம், இந்த படம் நடிக்கணுமே அப்படிங்கிறத நடிப்போம். ஆனால் தில்லுக்கு திட்டு 1, 2 நான் போய் தேட்டரில் படம் பார்க்குறப்ப இந்த டைரக்டர் நம்மளை கூப்பிட மாட்டாரா அப்படின்னு நான் ஏங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கான ஜானர் நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் நம்மளை அழைக்க மாட்டாரா அப்படின்னு நான் வந்து உண்மையிலேயே ஏங்கியிருக்கேன். அதை ஈகோ இல்லாமல் சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக வந்து தில்லுக்கு 2 படம் பார்த்தோம், நானும் டைரக்டர் சக்தி சிதம்பரமும். அந்த இன்டர்வல் பிளாக்லாம் வந்து ட்ரமெண்டஸ் சான்ஸே இல்லை, அப்படி ஒரு சீனை கன்சிடரே பண்ண முடியாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெப்தான ஃபிலிமுக்கான ஒரு கிளைமாக்ஸ்க்கு ஒரு டைரக்டர் எவ்வளோ மெனக்கிடுறாரோ, ஒரு ஆழமான ஒரு கதைக்கு ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு கிளைமாக்ஸ்க்கு ஒரு டைரக்டர் எவ்வளோ மெனக்கிடுறாரோ, அதை இயக்குனர் ராம்பாலா அவர்கள் ஒவ்வொரு சீனையும் காமெடி படத்தில் மெனக்கிடுறத கண்ணு முன்னாடி பார்த்தேன். அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்துக்காக அவர் திருப்தி பெறதே கிடையாது. பாஸ் ஆமா பாஸ் சொல்லிட்டே இருப்பாரு, மைண்ட் ஓடிட்டே இருக்கும். நம்ம ஷார்ட்ல போற வரைக்கும் டைரக்ஷன் கரெக்ஷன் பண்ணுவாரு, டைலாக மாத்துவாரு. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைலாக பேசிருக்கீங்க பாரு, இது எல்லாமே அந்த சீனு சிறப்பா வரணுங்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டா வந்து அந்த இடத்துல நிற்கும் போது வந்து அப்போ ஓகே நிறைய பேர் வேணான்றாரு அப்படி பேசிட்டு இருக்கும். இல்லை பாஸ் நீங்க அதை 2வது கட் பண்ணிட்டு 3வது அந்த டைலாக போட்டுரு அப்படின்பாரு. இது எல்லாமே ஒரு திருப்தியின்மை. இந்த சீனை திருப்தியா வரணுங்கிறதுக்காக அவர் மெனக்கடுற ஒவ்வொரு சீனையும் அவர் மட்டும் இல்ல, அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லக்கூடிய திரு ராஜி அவர்கள், திரு பாண்டியன் அவர்கள், டேனி, விக்கி, தீபா, இப்படி ஒரு டீமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கலகலான ஒரு ஈகோவில் ஒரு டைரக்டர் அங்க இருப்பாரு, அசிஸ்டன்ட் இங்க இருப்பாங்க அப்படிங்கிற அந்த வாஸ்ட் டிஃபரெண்ட் நீங்க பார்க்கவே முடியாது. எல்லாம் ஒரு டீமாவே நிற்பாங்க. ஒரு டைரக்டர் பார்க்கறது 5 அசிஸ்டன்ட் தள்ளி தான் போய் பார்க்கணும். அப்படி ஒரு குழு ஒற்றுமையோட இந்த படம் ரெடியா இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட கொரோனாங்கிற ஒரு மிகப்பெரிய அவஸ்தைக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கூடிய சீக்கிரம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துல டைரக்டருக்கு மட்டும் அந்த படத்தை நான் நடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல சிவா சாருக்கு நான் கதையெல்லாம் சொல்லி டைரக்ஷன்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் நடக்கல. நடந்திருந்ததுன்னா இந்த படத்துல நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி காமெடி படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு போயிருக்கும். அந்த வாய்ப்பை கடவுள் தான் அன்னைக்கு தடுத்து நீ கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு ஈகோவே இல்லாத ஒரு மனிதர். நீங்க உங்களுக்கு தெரியும், அவர் எல்லாரையும் தோல்ல கைப்பற்றி பேசுவாரு, ரொம்ப தன்னைத்தானே வந்து சாதாரணமா பேசிக்குவாரு, இதெல்லாம் ஒடுமா பாசுப்பாரு. அவ்வளவு ஒரு இயல்பான ஒரு ஹீரோயிசமே இல்லாத ஒரு பக்கா ஹீரோ வந்து சிவா சார். அவருடைய எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் படம், ஒரு நல்ல அனுபவம். தொடர்ந்து அவரு நிறைய படம் பண்ணுங்கிற ஆசையை தூண்டிருக்கு இந்த படம். அப்புறம் நிக்கி கல்யாணி மேடத்தோட 5வது படம். என்னை பார்த்தாவே லாங்லேருந்து திட்டுறதுதான் அவங்க வேலையை. இந்த படத்துக்கு நான் அப்பதான் நினைச்சிட்டு இந்த படத்துக்கு பிராக்டிஸ் பண்றாங்க போட்டு நம்ம பார்த்து அப்படியே இல்லையா. உண்மையிலேயே அவங்க நான் நடிச்ச படம் வேலை வந்துட்ட விளக்காரன் படம் பார்த்துருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அந்த படம். அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர்னு என்னுடைய அடிமனை சொல்லுது. அப்புறம் ஆனந்தராஜ் அண்ணன் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஜீவா அறிமுகப்படுத்தி ஆசை படம் எடுக்கும்போது அண்ணனை வந்து ஒரு நல்லவனா மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி கமிஷனரா மாத்தினேன். இப்ப நானும் அவர் சேர்ந்து இந்த படத்துல அவ்வளவு அட்டுழியம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி கூர்காவும் இருக்கும், இந்த படத்துலையும் சரி எங்க காம்பினேஷன் இல்லை. ஆனால் தனித்தனியா சீன் வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மயில்சாமி மாமா, மயில்சாமி எனக்கு மீசி எடுத்தா மயில்சாமி மாமனா ஒரே மாதிரி அப்படி எல்லாருமே சொல்றாங்க. உண்மையா மாமா? அதனால அவர் என்ன சொல்றாரு, நீங்க மாமான்னு சொல்லாதீங்க, அண்ணனே சொல்லுங்க, எல்லாரும் தான் சொல்றாங்க. இந்த எதுக்கு இதெல்லாம் இவ்வளவு பர்டிகுலரா சொல்றேன்னா, இந்த காலம் வந்து எல்லாத்தையும் உடைச்சு போடுற ஒரு காலம். கொரோனான்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே உடைஞ்சிட்டு நம்மள்கிட்ட. ஈகோ உடைஞ்சுது, நீ பெரியவன் நான் பெரியவங்கிற ஒரு அந்த அந்தஸ்து ஒன்று உடைஞ்சுது. நம்மளாம் இருக்கணும், சந்தோஷமா இருந்தா போதும், காசு பண்ணோம்னா அப்புறம். உயிர் வாழ்றதே பெரிய லாபங்கிற ஒரு பீரியட் நம்ம இருக்கிறோம். அந்த பீரியட் நடந்த படம் தான் அந்த இடியட். அப்போ கொரோனா பயத்துலேருந்து மீறி ஒரு படம் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு 200 பேர் இருந்திருக்கணும், எவ்வளவு குடும்பமா இருந்திருக்கும்னு பாத்துங்க. அந்த கெமிஸ்ட்ரி இந்த படத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்ப பாட்டாஜி சார் பேசினாரு, நான் கேமராமேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு இங்கிலீஷ் படம், ஒரு ஹாலிவுட் படத்துக்கான அவ்வளவு பெரிய குவாலிட்டி இந்த படத்துல அவர் கொடுத்திருக்காரு. ஒரு சின்ன ஒரு 20க்கு 20 ரூம் தான் ஒரு செட்டு. அந்த செட்டுக்குள்ள அவர் பண்ண லைட்டு,
அதுக்கு அவர் உண்டான டென்ஷன் சில நேரங்களில் வந்து எங்களுக்கே வந்து சார் சீக்கிரம் சார் சொல்ற அளவுக்கு அவர் மெனக்கடுவார். அந்த மெனக்கடெல்லாம் இப்போ ரீசெண்டாக படம் பார்த்த நான் பார்க்கல, ரீசெண்டாக படம் பார்த்த அத்தனை பேருமே வந்து கேமரா அவருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் சார். மியூசிக் சார் சாரி, எனக்கு உங்க படம் உங்க சாங் எக்ஸ்ட்ரா இருக்கு, உங்க மியூசிக் நல்லா இருக்குன்னு டேரக்டர் சொல்லிட்டே இருப்பாரு. நான் இன்னும் கேட்கல. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஆர்என்ஆர் மனோகர் அண்ணன் என்ன மாதிரி உருட்டி மிரட்டி நடிச்சிட்டு இருக்க ஒரு நல்ல ஒரு டேரக்டர் வில்லன் ஆயிட்டாரு. இந்த படத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு எனக்கு தெரியாது, ஆனா நல்லா பண்ணியிருப்பாரு. ஏன்னா இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் நான் பார்த்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் அந்த பக்கம் ஷூட்டிங் நடந்தா கூட இந்த பக்கம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். எந்த அளவுக்கு டேரக்டர் ஈகோ இல்லையோ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த வேலையை பெர்ஃபெக்ஷன் ஆவாங்கல அவர் டென்ஷனா இருப்பாரு. ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈகோ இல்லாம இருப்பாரு, ஷார்ட் அப்போ ஒரு டேரக்டராகவே இருப்பாரு. அந்த ரெண்டு குவாலிட்டி தான் இந்த படம் ஒரு வித்தியாசமான படமாகவும் 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் பெரியவங்க ஒரு பாக்குற படமாகவும் இருக்கு. நான் சொல்றது எல்லாமே நான் நிறைய முறை நான் சொல்லி இந்த படம் ஹிட்டாவும் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரியும். இந்த படம் உண்மையிலேயே ராம்பாலா சாருக்கு ஒரு ஹார்ட்ரிக் வெற்றி அப்படின்னு நான் மனசார சொல்லிக்கிறேன், மனசார வாழ்த்துக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஸ்கிரீன் சீன் மீடியா என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டு மிஸ்டர் கிரண்குமார் ஒரு பிஆர்ஓ மாதிரி ஒரு மேனேஜர் மாதிரி. நான் மதுரையிலேருந்து இந்த ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு தான் வந்தேன். ஒரு 20 கால் பண்ணிட்டார் சார் 3:45 மணிக்கு வந்துட்டீங்களா, அங்க ஆந்தி வேலை இருக்கீங்களா, டிராவல் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜருக்குரிய பணியை ஒரு இந்த படத்தை இந்த நிறுவனத்துடைய ஒரு ஆசிரியரான அது அந்த நிறுவனத்தின் மேல உள்ள அன்பு, எங்க மேல உள்ள அன்பு, இந்த ப்ராஜெக்ட் மேல இந்த ஒரு பெரிய விஷயம் சொல்லணும். இந்த ப்ராஜெக்ட் இந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ ஒரே ஷோ தான் போட்டாங்க, ஒரு ஷோலயே சோல்ட் அவுட். ரீசெண்ட் டேஸ்ல எவ்வளவு ஷோக்கள் போட்டு நிறைய படங்கள் விற்காம இருக்கிறப்ப ஒன்லி ஒன் ஷோ படம் சோல்ட் அவுட். தமிழ்நாடு மட்டும் இல்ல, பாம்பே, ஆந்திரா எல்லா இடத்துலையும் சோல்ட் அவுட். அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை, அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை படம் கொடுத்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிற இயக்குனர் ராம்பாலா அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்ல, ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட விழா ஒரு சினிமா தியேட்டர்லயே நடக்கிறது நடிக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைரக்டர் ராம்பாலா சாரை பத்தி சொல்லணும்னா அவர் இருக்கிற இடம் ஜாலியா இருக்கும். ஹீரோ சிவா சாரை பத்தி சொல்லணும்னா அவர் இருக்கிற இடம் ஜாலியா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருந்தா அந்த படம் எவ்வளவு ஜாலியா இருக்கும், அது நீங்களே டிசைட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்புறது தயாரிப்பாளரை பத்தி. கொரோனாவால எத்தனை அலை வந்தாலும் சினிமா என்னும் கலையை இழுக்க முடியாமல் இருப்பதற்கு சில தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் காரணம். அதில் ஸ்கிரீன் சீன் நிறுவனமும் ஒன்று, அதன் நிறுவனர் சுந்தர் சாரும் ஒன்று. ராம்பாலா சாரை பொறுத்தவரை அவர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்றதுதான் செய்வாரு, செய்யறதுதான் சொல்லுவாரு. ஹீரோ சிவா சாரை பொறுத்தவரை அவர் ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா ப்ரொடியூசரோட ஆர்டிஸ்ட், டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா டைரக்டரோட ஆர்டிஸ்ட். சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல வந்து ப்ரொடியூசருக்கும் சந்தோஷப்படுத்துவார், டைரக்டர் என்ன விரும்புகிறாரோ அதை கொடுத்து டைரக்டரையும் சந்தோஷப்படுத்துவார். இப்படி இந்த படத்திலே நடிக்கும் ஹீரோ மட்டுமல்ல, ஹீரோ நிக்கி கல்ராணி மேடம் அவர்களும் சரி, சக நடிகர்களும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே தங்களுடைய முழு அர்ப்பணிப்பை, கிரண் சார், சித்தார்த் சார், மேனேஜர்கள் சைடு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தங்களுடைய முழு அர்ப்பணிப்பை இந்த படத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அது இந்த படத்தின் வெற்றி விழாவின் போது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இந்த படத்தின் தலைப்பு இடியட், ஆனால் எல்லாருமே ரசிக்கும் வகையில் இதனுடைய ஸ்கிரீன் பிளேவை அமைத்திருக்கிறார்கள். அதனால் இதற்கு இன்டெலிஜென்ட் என்றும் சொல்லலாம் என்று சொல்லி நன்றி பெறுகிறேன். வணக்கம். இந்த படத்துக்கு ஒரு நல்ல பேரு. இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்கும், இந்த படத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வெளியே சொல்றவங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உண்மையிலேயே ஒரு படத்துலையும் ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஒரே நிகழ்ச்சி தான் வைப்பாங்க, ஆடியோ ஃபங்க்ஷன். அது முன்னாடி வந்து அந்த காலத்துலாம் கிடையாது, இப்போ லேட்டஸ்டாக தான். ஆனால் படம் ரிலீஸ் ஆகி ஓனதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வைப்பாங்க, 50வது நாள், 100வது நாள் அப்படின்ட்டு. அதெல்லாம் இப்போ இல்லை. பட் எனிவே அது இருக்கோ இல்லையோ, இந்த உலகம் இருக்கும் வரை சினிமா உலகம் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நான் எப்பவுமே சொல்கிறேன், நான் ஒரு சினிமா உலகத்துக்கு புதுசாக ஒரு ப்ரொடியூசர் வந்தால் அந்த ப்ரொடியூசரை காப்பாற்றுற பொறுப்பு நம்ம அனைவருக்கும் உண்டு. ஆனால் அப்போ தான் அவர் அடுத்த படம் எடுப்பார். இந்த காலத்தில் அது கொஞ்சம் மாறி போச்சு.
ஏண்டா வந்தோம் அப்படின்னு சில ப்ரொடியூசர்லாம் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் வெவ்வேறு, அதை விட்டுருவோம். இப்போ இந்த படத்தை பற்றி பேசுவோம். இந்த படத்தை நடிச்சிருக்கனே தவிர இந்த படத்துடைய கதையோ இல்லை இதோட மற்ற விஷயம்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு கொடுத்த காட்சி எந்த அளவுக்கு டைரக்டர் எதிர்பார்த்தாரோ ஓரளவுக்கு அது ஒரு பாதியாவது பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அந்த டைரக்டர்கிட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு ராம்பாலா சார் பழக்கமே கிடையாது. தில்லைக்கு டூட்டுங்கிற படத்தில் வந்து சந்தானம் போட்டு ஒரே ஒரு சீன் இருக்கு கொஞ்சம் பண்ணுங்கன்னாரு, பண்ணேன். அதுலேயே வந்து இந்த டைரக்டர் வந்து என்னை பாராட்டினார். நடிகையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாமல் அதை விட்டுருவோம். அவர் எந்த படத்துலையும் கூப்பிட்டாரு, டைலாக் சொன்னார், நடித்தேன், முடிஞ்சு போச்சு. ஒரு சாமியார் கேரக்டர் இந்த சினிமா உலகத்தில் நான் வந்து பண்ணால் சாமியார் இல்லைன்னா குடிகாரன், இந்த ரெண்டு தான். அது ஏற்கனவே நான் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன். சிவகுமார் சார்ட்ட நான் சொன்னேன், நான் ஊர் விட்டு போகிறேன் சார், இது 35 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இல்லை. ஏயா சார் சினிமாவோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஷூட்டிங் இல்லை, வேலையும் இல்லை, கல்யாணம் வளர்ந்தாலும் போவேன், எவனும் கல்யாணமும் பண்ண மாட்டேன்றான், இப்படிலாம் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாத மேல்சாமி, எதுக்குமே நம்ம வந்து ஊரை விட்டு வெளியே வந்துட்டோம்னா மறுபடியும் அந்த ஊருக்கு போகும்போது நம்ம பெண்ணியாக தான் போகணும். இப்போ நீ போனால் உங்கள் ஊரில் மதிப்பானுங்களா? வரும்போதே மதிக்கலை சார், போகும்போது மதித்தேன், என்ன மதிக்கட்டேன் அப்படிலாம் சொல்லாத. நான் ஒன்று தான் உன்ன மாதிரி ஊருக்கு போனாலும் முடிவு பண்ணேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், உனக்கு இன்னும் ஒரு கேரக்டர் கிடைக்குன்னார். என்ன கேரக்டர்னா சிவகுமார் சாருக்கு முருகர் கேரக்டர் கொடுத்தாங்க. முருகருக்கு அவர் விட்டு அழகான ஆள் யாருமே கிடையாது. அந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்குன்னு அவர் சொன்னார், கொடுத்தாங்க. குடிகாரன் கேரக்டர் எல்லா படத்துலையும் குடிகாரன். இப்போ கொஞ்சம் படத்தில் சாமியாராக கொடுக்குறாங்க, நல்ல சாமியாராக கொடுக்க மாட்டாங்கிறாங்க. காரணம் நல்ல சாமியார் நம்ம பூமியில் இல்லை, காரணம் கிடையாது. அதில் ஒரு டைலாக் சொல்லும்போது நானும் சிவா சார் பேசிகிட்டு இருப்போம். நம்ம சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், அவன் கதை சொல்கிறான், வேற ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்கோம் இந்த இதாவில். அப்போ நான் சொல்லுவேன், கதையை கேட்போம், காமெடியாக இருந்தால் சந்தானத்துக்கு சொல்லுவோம், ஆக்ஷன்ஸ் அப்படின்னா அஜித்துக்கு சொல்லுவோம். டைரக்டர் அந்த இடத்துல எழுதி கொடுத்தாரு. அதனால அவர் இப்போது குறுகிய டைமில் வந்து அந்த யோசிக்காமல் சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த யூடியூப்பில் போனால் லொல்லு சபாங்கிற பேரில் எத்தனை பஞ்ச் அடிச்சிருக்காருங்கிறது இப்போ தான் தெரியுது. சந்தானம் பேசுகிற வசனமும் யோகி பாபு பேசுகிற வசனங்கள் இப்போல்லாம் ரீச் ஆனதுக்கப்புறம் தெரியுது. இன்னும் அந்த லொல்லு சபாவில் நிறைய பேர் பஞ்ச் பண்ணவங்க இருக்காங்க. அப்போ தான் நினச்சேன், ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருதுன்னா அதில் ஒரு 10-15 பஞ்ச் அடித்தவர் தான் ராம்பாலா. ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க நீங்கள் சினிமாவுக்கு. பரவாயில்ல, அது என்ன சொல்கிறது, இப்போ சினிமா வந்து லேட்டாக தான் ரிலீஸ் ஆகுது, அது ஒன்று இருக்கு. எல்லாம் சொன்னாங்க 50% தான் தேட்டர் எப்போ 100% ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் ப்ளஸ் 100% இருக்குது, அதே பெரிய விஷயம். அதே ஒன்று தான் ஒன்று சொல்லுவாங்க. பட் தீபாவளிக்கு அப்புறம் நல்லா இருக்காங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த 3வது அலை அப்படின்னு அது வருதா இல்லை பயப்படுத்துகிறாங்களா அப்படின்னு எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எது வந்தாலும் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது. இருந்தாலும் இந்த படம் நல்லா ஓடணும், நல்லா ஓடும், ஜனங்ககிட்ட நல்லா பேர் வாங்கி கொடுக்கும், எல்லாத்துக்கும் கூட எனக்கும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக நல்ல முறையாக ஓடுங்கிறது நான் வணங்கும் அண்ணாமலையார்ட்டையும் என்னுடைய ஆத்மா என்று கண்டிப்பாக கேட்டுப்பேன். நன்றி, வணக்கம். மன்னிக்கணும், மாஸ்க்கு கையில் வச்சுருக்கேன், தப்பாக நினைக்காதீங்க. மாஸ்க் போட சொன்னால் கையில் வச்சுருக்கீங்களான்னு யாராவது கமெண்ட்ஸ் போட்டுறாதீங்க. உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை ஆண்டவன் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இந்த படத்தோட தலைப்பை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. நான் என்ன பார்த்து சொல்லிக்கிறேன், இடியட். இந்த படத்தோட தலைப்பு திரு ராம்பாலா அவர்கள். என்னுடைய நண்பர், சகோதரர், எது வேணாலும் சொல்லலாம். அவருடைய முதல் படம் தில்லுக்கு துட்டு, நான் தம்பி சந்தானமும் இணைந்து நடித்த படம். அவர் மேலே இப்போ மயில்சாமி சொன்னது மாதிரி ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். எனக்கு என்னன்னா, சில பேர் காமெடி சொல்லுவாங்க, சீரியஸுக்கு போவாங்க, காமெடி சொல்லுவாங்க. இது ஒரு காமெடி கடல். இவர் ராம்பாலா வந்து அப்படியே பேச பேச வந்துகிட்டே இருக்கும். அவர் பண்ண லொல்லு சபாலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நிறைய பேர் இன்னைக்கு சினிமாவில் வந்திருக்காங்க. பட் சச் எ நைஸ் பர்சன் சார். ராம்பாலா சார், உங்ககிட்ட இருந்து எதை வேண்டுமானாலும் யார் வேணாலும் பறிக்கிறானோ உங்கள் திறமையை யாரும் பறிக்க முடியாது. உங்கள் திறமை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும், அதை யாருமே எடுக்க முடியாது. கவலையே படாதீங்க. தட்ஸ் யுவர்ஸ்.
இல்லை, அவங்களுக்கு புரிஞ்சிடும், சேர வேண்டிய மக்களுக்கு போய் சேர்ந்துடும். ஏன்னா அவங்க ஊடகம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் போய் நாளைக்கு உலகம் முழுக்க வலைத்தளம் மூலமாக போயிடும். அதனால உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாத ஒரு விஷயம், உங்க திறமையை பறிக்க முடியாது யாருமே. உங்க திறமை உங்களுடைய சொத்து. அதனால இந்த படத்திலே அவருடைய முழு திறமையை போட்டிருக்காரு. திலுக்கு துட்டு 1 அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. 2 பல காரணங்களால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. இது கிட்டத்தட்ட 3வது அவருடைய காம்போ, அவருடைய இயக்கத்திலே நடிக்கிற வாய்ப்பு எனக்கு மீண்டும் கிடைத்து ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நான் டப்பிங் பேசும்போதும் சரி, நான் வெளியே சொல்லும் போதும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் சொல்லிட்டு இருக்கேன். நல்ல படம். நான் முதலில் இந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். அதாவது கொஞ்சம் லாபம் கிடைச்சா பரவாயில்லை, இதை வேற ஒரு மீடியாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டம், மன போக்கு இருக்கிற நேரத்தில் இல்லை, இந்த படம் திரையரங்கில் தான் வர வேண்டும் என்று அந்த விழாவை இந்த சத்தியம் இந்த கிட்டத்தட்ட இந்த கமலா திரையரங்கத்திலே வைத்ததற்கு நான் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை அந்த கம்பெனிக்கு சொல்றேன். ஏன்னா இது சாதாரண இடம் கிடையாது. இந்த கமலா திரையரங்கம் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், ஒரு 35 ஆண்டு கால வரலாறு. எங்களுடைய படம் என் தங்கச்சி படிச்சவெல்லாம் ஒரு தியேட்டர் திரையரங்கம். இங்கு மறைந்த முதல்வர் கலைஞர் அவருடைய விழாவிலே நாங்கள் கலந்து கொண்டு இங்கே ஐயா இந்த திரையரங்கத்தை நிர்வாகியாக இருந்த சிதம்பரம் ஐயா அவர்கள் கரங்களால் விருது பெறுகிற வாய்ப்பை இன்னும் அந்த படம் நான் பத்திரமா வச்சிருக்கேன். இது எங்களை பொறுத்தவரை திரையரங்கம் அல்ல. ஒரு நடிகருக்கு அப்பெல்லாம் எங்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தியேட்டர் 3 தியேட்டர் தான் கிடைக்கும். ஒரு பெரிய படமா இருந்தா கூட சரி, ஜென்டில்மேன் மாதிரி படத்துக்கே 4 ஸ்கிரீன் தான், ஒரு 4 தியேட்டர் தான் கிடைக்கும் சென்னைக்குள்ள. அதுல குறிப்பா கமலா தியேட்டர் இடம் பிடித்து விட்டால் பெரிய பாக்கியம் எங்களுக்கெல்லாம். அப்படியே கமலா தியேட்டர் அப்புறம் அதுல படம் போடுறோமா அப்படின்னு ஒரு பெரிய பாக்கியம், எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். என் படம் உட்பட, நான் தெரியாம கொஞ்ச நாள் ஹீரோ பண்ணல, அந்த படம் உட்பட சொல்றேன். இல்ல இது மாதிரி இது எங்களை பொறுத்தவரை இது கமலா திரையரங்கம் இல்ல, எங்களுக்கு ஒரு கோயில் மாதிரி திரையரங்கம். ஒரு திரையரங்கம் எங்களுக்கு ஆலயம் போலதான். ஆனா ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு ஆலயம் இல்லையான்னு கேட்டுறாதீங்க, அதுவும் ஆலயம் தான். ஏனென்று சொன்னால் இந்த திரையரங்கங்கள் எங்களை பொறுத்தவரை ஒரு தஞ்சாவூர்ல இருக்கிற பெரிய கோயில் மாதிரி, மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி, காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில் மாதிரி, கும்பகோணத்தில் இருக்கிற ஆலயங்களை போல எங்களுக்குரிய பெரிய ஆலயம் உள்ள போனா சுத்தி பார்த்துட்டு பெருசா வரணும், அதுதான் திரையரங்கம். ஆனா ஓடிடி கையில வந்துருச்சு, வீதிகளில் இருக்கிற ஆலயம் போல, அதுவும் கடவுள் தான். எப்போ வேணாலும் கும்பிட்டுக்கலாம், பக்கத்துல இருக்கவங்க போகலாம், அது எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், அதான் மொபைல்ல இருக்கிற ஃபோன். ஆனால் இன்றைக்கு ஒரு படத்தை பார்க்கணும்னு அனுபவிச்சோம்னா அந்த அனுபவம் நமக்கு முழுமையா வேணும்னா அது திரையரங்கம் தான். அதற்கு நம்ம ஆலயத்திற்கு வரதான் செய்யும். ஆலயங்களாக இருக்கிற திரையரங்களுக்கு இந்த விழாவை இங்கே நடத்திய அனைவருக்கும் என்னுடைய இந்த குறிப்பான தயாரிப்பாளர், இயக்குனர், ஹீரோ, ஹீரோயின் எல்லாருக்கும் நானும் சொன்னேன், அடுத்த வாரம் இங்க இந்த ஸ்கிரீன்ல வருது இந்த படம். ஆனால் குறிப்பாக இந்த படம் திரையரங்கிலே பார்க்க வேண்டிய படம். ஏன்னா ஒரு சீரியஸ் படத்தை நம்ம செல்போன்ல டிவியில பார்க்கலாம். ஆனா இது நகைச்சுவை படம், ஒரு நண்பர்களாக சேர்ந்து பாப்கார்னை பறக்க விடுற ஒரு படம். ஸோ அப்படி இருக்கும்போது தியேட்டர்ல பார்த்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால திரையரங்கம் தான் என்று முடிவெடுத்த இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த படத்துல பணியாற்றிய இயக்குனர், உதவி இயக்குனர்கள், குறிப்பாக என் தம்பி சிவா, முதல் காம்பினேஷன் சொல்ல போன கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் படம் அவரோட. எனக்கு நிறைய படங்கள்ல என் படங்கள்ல அவர் ரொம்ப நாளா பார்க்குறேன் நான். அவரோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு ஒரு கதாநாயகனா ஒரு முழுமையா ஒரு முழு சந்திரமுகியா அவர் மாறி இருக்காரு இன்னைக்கு. இந்த படத்துல அவருடைய முழுமையான காமெடியை பார்க்கலாம். அதே போல கதாநாயகி என் அருமை தோழி நிக்கி கல்ராணி அவர்கள். நான் நிக்கி விட்டு ஒன்றும் சொல்லிவிட முடியாது, ஆனால் நிக்கி இதில் இருக்கிறார். நாங்க பண்ண எல்லா படமும், நிறைய படங்கள் மரகத நாணயத்திலிருந்து எல்லா படமும் நிறைய படமும் ஹிட்டு. அது இல்லாமல் குறிப்பாக அவங்க இந்த கோஸ்ட் பண்ணாங்கன்னா அது சாரி மன்னிச்சிருங்க, நீங்க பியூட்டிஃபுல் ஹீரோயின் தான், பட் இருந்தாலும் நீங்க பண்ற அந்த கேரக்டர் பெருசா ஜெயிக்குது இந்த படத்துல. சிவர் அப்புறம் வேற பர்சனல் அவங்ககிட்ட. ஸோ இதனால அவங்க அவங்களுக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு தோழியை நாங்கள் தவற விட்டுருக்கிறோம், ஊர்வசி அவர்கள். அவங்க அவங்களும் அவங்க பாட்டை ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன்.
நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் நடிப்பு கற்றுக்கிட்டு இருக்கேன். முழுமையாக நடிப்பேன் நம்பிக்கை இருக்கு. அதனால இங்கே என்னோட பணியாற்றிய பல இயக்குனர் ரவிமரி அவர்கள், அப்புறம் என்னுடைய நண்பர், இவங்கெல்லாம் என் டேரக்டராகவே பழக்கம். இப்போ நான் தான் முடிவு பண்ண, பேசாமல் எதுக்கு நம்ம நடிகராக ட்ரை பண்ணோம், பேசாமல் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம நடிகர் ஆயிடலாம் போல இருக்கு ஈஸியாக. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. நடிக்காத ஒரு சில டேரக்டர் மட்டும்தான், ஒரு சுரேஷ் கிருஷ்ணா, எஸ்வி முத்துராமன் சார், செல்வமணி, சில டேரக்டர், ஒரு சில பேர் இருக்காங்க, சங்கர் சார், அந்த மாதிரி. மற்றபடி பார்த்தோம்னா எல்லா டேரக்டருமே வந்து இயக்குனர் இன்னைக்கு வந்து நடிக்க வந்துட்டாங்க. பேசாமல் இனிமே நடிக்கணும்னு யாராவது முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு படம் டைரக்ட் பண்ணிடுங்க. டைரக்ட் பண்ணி நடிகர் ஆயிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. வழி, அதற்கான வழியாக இது இருக்கிறது. அத்தோட இந்த படத்திலே பணியாற்றிய கேமராமேன், மிக பொறுமையாக அற்புதமாக பணியாற்றின இசையமைப்பாளர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா ஓடணும்னு வேண்டிக்கிறேன். மற்றும் இணைந்து நடித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, சிவா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்கிற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகை அன்பர்கள், உங்களை இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் அனைவரும் மிக கவனமாக இருந்து உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோளை பணிவோடு வைத்து, நான் இந்த படத்தில் வந்து ஒரு வில்லனா காமெடியனா எனக்கு தெரியாது, டேரக்டர் தான் சொல்லியிருக்காரு. பட் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க, அது மட்டும்தான். வில்லனா இருந்து இப்போ என்னை வரும்போதெல்லாம் கேட்டாங்க, என்ன சார் இன்னும் அப்படியே இருக்கீங்களேன்னு. கெட்ட பழக்கம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. கெட்ட பழக்கம்னா என்னன்னு கேட்டாங்க. அது வேற பழக்கங்கள் ஒன்றும் கிடையாது. நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். அதனால என்ன இப்போ சமீபத்தில் தம்பி சூர்யா அவர்களும் கார்த்தி அவர்கள் தகப்பனார் சிவகுமார் சந்திக்கும் போது என்னை எப்போதும் கேட்பார், இன்னும் கெடலே இருந்தார், இன்னும் கெடலை அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ஹைதராபாத்தில் ஒரு தெலுங்கு படம் ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போ அந்த கதாநாயகர் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் என்ன வேலை உங்களுக்குன்னு கேட்டார். இல்லை போய் ஒரு குளிச்சுட்டு ஒரு ஸ்நானம் చేసి మళ్ళీ ఎస్టేస్ చేయాలి, நான் வண்டி పంపిస్తాను రండి அப்படின்னாரு. வண்டி வரும் வாங்க அப்படின்னாரு. நான் ரூமில் போய் அழகாக குளிச்சு கிச்சு ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வண்டி வந்தது, வண்டியில் கிளம்பிட்டேன். வண்டி அப்படியே போயிட்டு ஒரு டிராஃபிக்கில் போய் நின்றுச்சு. எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, ஹீரோ ஃபோன் பண்ணிட்டு, என்ன சாப்பிடுவீங்க, எது வேணாலும் சாப்பிடுவோம் அப்படின்னா. இல்லை என்ன ஐட்டம் வேணும்னு கேட்டார். உங்களுக்கு நான் சாப்பாட்டை நினைச்சிட்டு இருக்கேன், அவர் இதை கேட்டிருக்காரு. இல்லைங்க, ஐயோ எனக்கு பழக்கம் இல்லையே அப்படின்னு. அப்படியான்னு சரி வச்சுட்டார் ஃபோனை. இன்னொரு சிக்னல் நின்றுச்சு, டிரைவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. வண்டி யூட்டன் அடிச்சுது. அப்படியே அடிச்சு கொண்டு அந்த ஹோட்டலில் விட்டாங்க. என்னப்பா போலையா வீட்டுக்கு? இல்லை சார் சாப்பாடு இங்கேயே அமிச்சர் சொன்னார் ஹீரோ உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஹீரோ பேர் நான் சொல்ல வேண்டாம். அப்போதான் யோசிச்சேன், ஐயோ தப்பு தெரியாதுன்னு சொன்னதே தப்பா இருக்கும் போல இருக்கு. இது தப்பு தெரியுன்னு சொல்லியிருக்கலாம் சார். நம்ம மருந்து குடிக்கிற மாதிரி, கொரோனா கதை குடிக்கிற மாதிரி அதையும் பேசாம குடிச்சிருக்கலாம் போல இருக்கு எடுத்து நம்ம அப்படி. ஸோ அது மாதிரி சில பழக்கங்கள் இல்லை என்பதே தப்பான பழக்கம் என்று கற்றுக் கொடுத்த இந்த திரையுலகம். அதனால் பல தியாகங்கள், பல பெயருடைய நட்புகளை இழக்க வேண்டிய அதெல்லாம் கலந்தாலும் பரவாயில்லை. அப்படியே இருந்தால் நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன், நான் நானாக இருப்பேன் என்று நம்புகிறேன். அதனால அந்த ப்ராமிசஸ் தான் நான் சிவகுமார் சார் சொல்லிட்டு வந்தேன். அதனால நாம இருப்போம், யாருக்காக மாற வேண்டாம். என்னுடைய இன்னொரு அன்பான வேண்டுகோள், இதை நான் மறந்துட்டு போய் தான் திரும்ப கூட சொல்லியிருப்பேன், பணிவான வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை இங்கே சொல்றது நல்லா இருக்குமா, இது சரியான இடமா, இது சரியான நேரமா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தயாரிப்பாளர் சங்க இயக்குனர், தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்த என் அருமை தம்பி முரளியிடம் பேசவில்லை, இந்த தியேட்டர் உரிமையாளரிடம் பேசவில்லை. நானாக என் சொந்த முடிவை நான் சொல்லுகிறேன். தயவு செய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். இதை கேட்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. இதை தனிப்பட்ட முறையில கூட கேட்டிருக்கலாமே என்று சொன்னால் கூட அதுவும் நல்லதுதான். இங்கே கேட்கிற இன்னும் உரிமையோடு கேட்கிறேன், தயவு செய்து சிறு படங்களுக்கு ஏதேனும் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரிய படங்கள் அதுவாக விற்றுக்கொள்ளும், அதுவாக போய்விடும். எங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து இந்த சிறு படங்களை காப்பாற்றுகிற கடமை உங்களுக்கு இருக்கிறது. இதை செய்து தார்கள் என்ற அன்பு வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து பேசுகிற வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த படம் நல்ல படம் தான் என்று உங்கள் மனதிலே தோன்றினால் இதை கொண்டு சேர்க்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஒரு படத்தை கொண்டு சேர்க்கிற மிகப்பெரிய கடமை செய்கிற நீங்கள் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல படம் தான், கொண்டு சேருங்கள். அடுத்த வாரம் பிறகு ஒரு வெற்றி விழாவை நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பாக என்னுடைய பிஆர்ஓ அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் நண்பர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். உண்மை சொல்லணும்னா நான் பேசுறது எல்லாம் என்னென்ன நினைச்சிட்டு இருந்தேனோ கொஞ்சம் லைட்டா மறந்து போச்சு. ஆனந்த் ராஜ் சார் இத்தனை பேர் எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம். பட் லெட் மீ ட்ரை டு ரீகால். ஆரம்பிக்கலாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை மாசம் கலந்து எல்லாரும் எனக்கு பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இடியட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எனக்கு வந்தது, கால் வந்தது எனக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் இருக்கும்போது இல்லை, நான் வந்து குவாரண்டைன்ல இருக்கும்போது ராம்பாலா சார் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, படம் பேரு இடியட். அப்போ ஏற்கனவே ராம்பாலா சார் தெரியும், ஏன்னா அவங்க ப்ரீவியஸ் படத்துக்கும் எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ வந்து நாங்கள் சேர்ந்து வேலை செய்ய முடியல. பட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் நான் இந்த படம் பண்ணேன். ஏன்னா இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப 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 ஜாலியாக இருந்தது. எனக்கு அந்த 15 நாள் குவாரண்டைன் இருக்கலாம், நம்ம எல்லாருக்கும் அந்த லாக்டவுன் இருக்கலாம். போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது எல்லாருக்கும். ஸோ அந்த இயர் எண்டு தான் நாங்கள் இந்த படம் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த 8 மாதம் கோவிட்ல இருக்கிற ஒரு 6-8 மாதம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த சோகம், அந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம், ஏதாவது whatever that lost feeling, that uneasy feeling வந்து இயர் எண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. All thanks and credits to this entire beautiful team of Idiot. And கூட வந்து மிர்ச்சி சிவா, அக்ஷரா கவுடா, அப்புறம் உர்வஷி அம்மா, ஆனந்த் ராஜ் சார், ரவி மரியானா, மல்சாமியன் எல்லாரும் இருந்தாங்க. ஸோ வெரி வெரி பியூட்டிஃபுல் டீம் டு ஹவ் ஒர்க் வித். அண்ட் ராஜா சாரோட cinematography பத்தி சொல்லணும்னா இட் வாஸ் ஃபேபுலஸ் டு ஒர்க் with him because அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு, அண்ட் ஒரு வாட்டி ஒரு இடத்துல ஷூட் பண்ணும்போது there's a lot of restrictions. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல ஒரு ரெப்பிட்டேட்டிவா ஒரு ஷாட் இல்லாம அந்த சின்ன இடத்துல அவங்க கிரியேட்டிவிட்டி காட்டுறது ரொம்ப கஷ்டம். But I think he excelled, and sir, I wish you all the luck. Thank you so much for all the hard work that you took to make all of us look nice. உங்களால தான், உங்க ஹார்ட் ஒர்க்னால தான் எனக்கு ஸ்க்ரீனை நாங்கள் எல்லாம் அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் விக்ரம், ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. படத்தில் ஒரே ஒரு சாங் இருக்கு, ஆனால் ரொம்ப ஃபன்னாக ஸ்வீட்டாக நல்ல ஒரு சாங் இருக்கு. நான் இன்னும் படம் பார்க்கல, ஸோ ஐ கான்ட் ஸ்பீக் அபவுட் தி ஆர்ஆர், பட் ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ லாஸ்ட் இயர் கோவிட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் இயர் எல்லாருக்கும். அண்ட் நிறைய படங்கள் நடுவில் நிறுத்து போச்சு, அண்ட் நிறைய படங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஸ்டார்ட் ஆகலை, ஆப்வியஸ்லி ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ், ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே. பட் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்லேயும் ஒரு படம் ஷூட் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலி மட்டும் இருக்காது. அதுக்கு கிட்ட ஒரு 50-60 ஃபேமிலிஸ் டிபெண்ட் ஆகும் ஒரு ஷூட்டிங்ல. ஒரு 60-70 பீப்புள் வேலை செய்யும் போது அவங்க ஃபேமிலி, அவங்க குடும்பம் ஃபுல்லா அந்த பர்சன் மேல டிபெண்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரில் ஒரு கோவிட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எல்லாம் முடிச்சு ஒரு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஸ்க்ரீன் சீன் பேக்ட் அப் திஸ் மூவி பியூட்டிஃபுல்லி. அண்ட் இப்போ செகண்ட் ஃபேஸ் அப்புறம் 3வது ஃபேஸ் வரலாம். இதுவும் ஒரு ரிஸ்கி டைம் தான். அண்ட் இந்த மாதிரி நேரத்துலையும் வந்து ஒரு ஓடிடி வந்து ரொம்ப ஈஸி பிளாட்ஃபார்ம், தாராளமாக நல்லா பிஸ்னஸ் பண்ணி போயிடலாம். பட் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இல்லாமல் adamantly, strongly believing that இந்த படம் வந்து தியேட்டர்ல நம்ம மக்கள் பார்க்கணும், அவர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோமோ இடியட் வந்து தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகி வெற்றி ஆகணும். அது 50% ஆக்குபென்சி இருந்தாலும் அந்த 50% ஆக்குபென்சிலையும் அந்த 50% ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணணும். அவருக்காக நாங்கள் பண்ண வேண்டியது இந்த படம். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற ப்ரொடியூசர் சுந்தர் சார். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு டு ஒர்க் வித் சச் பேஷனட் பீப்புள், சச் பேஷனட் ப்ரொடியூசர்ஸ். அண்ட் சித்தார்த், கிரண், நிக்கிலனா, சுபுவனா, குமாரனா, தி என்டையர் டீம் ஆஃப் டிரெக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தட் நான் இந்த படம் பண்ணேன். அண்ட் பேய் பற்றி பேசணும்னா நான் பேசி ஆகணும். எனக்கு வந்து இது வந்து
எனக்கு ஆக்சுவலி இந்த கேரக்டர் தான் இங்கே வந்து டெபியூ பண்ணேன். டார்லிங்ல பேயா வந்தேன், அதுக்கப்புறம் மரகத நாணயம்ல பேயா வந்தேன். அண்ட் தீஸ் 2 movies have been one of the biggest hits of my future, of my career. Not my future, sorry, my career. And I think இடியட்லேயும் அந்த மேஜிக் கண்டிப்பாக இருக்கு. எனக்கு நிறைய பேய் படங்கள் வரும், ஆனால் அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டேன். கொஞ்சம் கான்ஃபிடென்டா இருக்காது நிறைய பேய் படங்கள் பண்றது. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு பேய் படம் பண்ணோம்னா அடுத்த வாட்டி அது வந்து அவ்வளோ நல்லா ஜெயிக்கு அப்புறம் அடுத்த வாட்டி அது பண்ணும்போது அதை விட நல்லபடியா இருக்கணும்னு நான் நம்புறேன். அண்ட் ஐ திங்க் இடியட் வந்து will not let you down. And yeah, I hope நீங்க எல்லாரும் போயிட்டு உங்க ஃபேமிலியோட இந்த படம் தியேட்டர்ல பாருங்க, because this is coming only for all of you in theaters. And எல்லாருக்கும் OTT இப்போ இருக்கு, ஃபோன்ஸ் இருக்கு, டிவிஸ் இருக்கு, ஆனா தியேட்டர்ல பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர் தான். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் த சினிமா இண்டஸ்ட்ரி. அண்ட் ப்ளீஸ் தைரியமா எல்லாரும் ப்ரிகாஷன்ஸோட தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் நான் பேசுவேன், சவுண்டிங் கரெக்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 200-300 பேரை வச்சு ஒரு ஷூட்டிங் பண்ணுறேன்னா அப்போ கூட நான் அதை பதட்டம் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர்களை பார்த்தேன்னு வச்சுங்களேன், ஒரு மாத்திரை தான் நான் வந்து ஆக்சுவலாக ப்ரெஷர் மாத்திரை போட்டு வந்தேன். இன்றைக்கி ஒரு 2 மாத்திரை போட்டு வந்துருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு டென்ஷன், என்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ, என்ன பண்ண போகிறாங்களோ, ஏதோ எனக்கு முன்னாக கேள்வி கேட்டு நான் ஒரு இடக்கு முன்னாக சொல்லி அதுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்து அதை பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம். அதனால் வந்து கொஞ்சம் அடக்கமாக பேசிக்கிறேன். இடியட் இதில் தூக்கி நிறுத்தின கார்பெண்டர் பின்னால் இருக்கீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. இந்த முன்னால் வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஒரு குருமா காய்ச்சி இருக்கும், நாங்கள் தான் காய்ச்சோம். அது வந்து ஆக்சுவலாக வந்து ஷூட்டிங்கில் அதே மாதிரி தான் நடந்தது. ஒரு 44 days வந்து டெய்லி குருமா காய்ச்சிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து அங்கங்கே அதான் நம்ம ரவிமணி என்ன சொன்னார்ல, அங்கே வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன், இந்த டைலாக் இப்படி சொல்லுங்கள், இந்த டைலாக் இப்படி சொல்லுங்கள், இல்லை வேண்டாம் நான் ஃபஸ்ட் டைலாக சொல்லுங்கள், இல்லை அதை வந்து பாதி சொல்லிட்டு இப்போ 5ஆவது சொன்னீங்களா அதில் வந்து பாதி சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அவர் ஒரு இடியட் ஆக்கி இந்த மாதிரி நிறைய பேர் இடியட் ஆகியிருக்கு. நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கல எல்லாம் ஃபுல்லாக இடியட் ஆகி நான் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் மாதிரி பிஹேவ் பண்ணேன். பட் யார் இடியட்னு வந்து தெரியும், உங்களுக்கு தெரியும் ஆச்சுங்களா. அடுத்தது வந்து யாருக்கு வர வேண்டியதுன்னா நம்மளுடைய கேமராமேனு சால்ட் அண்ட் பேப்பரில் இருக்கிறப்போ வந்து பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஹாலிவுட்லேருந்து வந்திருக்காருன்னு நினச்சேன். பட் வந்து மணிப்பாக்கம் தானே தலைவா, மணிப்பாக்கம் வந்து பட் வந்து கேமரா ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணார். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்து ராஃப் டேஜ் பார்த்துட்டு வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. ஸோ டிஏல போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா நிக்கி சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக வந்து உண்மையிலையா ஆமாம் ஆக்சுவலாக. அடுத்தது விக்ரமுக்கு வந்து சொல்லிட்டோமே, ஏதாச்சும் உண்மையை சொல்லிட்டோம் எப்படி சரி வேண்டாம் பெருமையாக சொல்லிக்கிறேன். இல்லை எப்படின்னா வந்து விக்ரம் வந்து ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி 300-400 வந்து ப்ரோக்ராம் பண்ணார். இந்த மாதிரி டிவோஷனல் சாங்கு, இந்த மாதிரி கிறிஸ்டின் சாங்ஸ், அப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு ஐயப்பன் சாங்கு, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 10 பண்ணிட்டு இருந்தீங்க சரி அதான் ஓகே அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து படம் வந்து இந்த படம் கொடுத்தா இதுக்கு முன்னால் ஏற்கனவே ஒரு படம் பண்ணாருன்னு சொன்னார். பட் அந்த படம் என்னன்னு எனக்கு தெரியல, இதை ஃபர்ஸ்ட் படமா தெரியல, இதெல்லாம் கேட்கலையே. சரி விடுங்க. இப்போ வந்து அவர் வச்சு ஒரு 2 சாங் எடுத்தேன். அந்த 2 சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து அது பண்ணல. ஏன்னா வந்து ஹீரோட இன்ட்ரோடக்ஷன், ஹீரோ இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்து அவர் வந்தாவே சிரிப்பு வந்துடும். அவர் எதுக்கு பாட்டு கொடுத்து ஒரு பில்டப் கொடுத்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் எடுக்கல. சாரி சிவா. ஸோ அதனால அந்த பைத்தியக்கார சாங் மட்டும் வச்சிருக்கேன். சரி விடுங்க. சரி அடுத்தது வந்து நிக்கி அவங்களுடைய டெடிகேஷன் பற்றி உண்மையே சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30க்கு ரோல் பண்ணுறோன்னா ஒரு 9:30க்கு சாவகாசமாக வந்துட்டு அப்புறம் வாங்க தலைவா வந்து பொங்கல் சாப்பிட்டு அவர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ண ஆனால் வந்து நிக்கி வந்து 7:30ன்னா 6 o'clock வந்து நிற்பாங்க வித் மேக்கப்போட ரெடி உண்மைதானே அது. நான் 9:30 தான் எப்படி சொல்றீங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஆக்சுவலி நான் 7:30க்கு வந்துடுவேன் ஆக்சுவலா. அந்த மாதிரி இருக்குது. 2வது வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. நீங்களாம் கேள்வி கேட்கறதுலாம் ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா இவங்க வந்து ஆக்சுவலா ரிப்போர்ட்டரா வந்து வச்சுக்கல, பெரிய ரிப்போர்ட்டர் ஆயிடுவாங்க. அவ்வளவு கேள்வி கேட்பாங்க என்கிட்ட. ஏன் இப்படி வரேன், ஏன் லெஃப்ட்ல தான் பார்க்கணுமா, ஏன் ரைட்ல பார்க்க கூடாதா, ஏன் லெஃப்ட்ல தான் என்ட்ரி கொடுக்கணுமா, ரைட் என்ட்ரி கொடுக்க இல்ல. அது கரெக்டான கேள்வி, லாஜிக்கான கேள்வி, எல்லாமே பக்காவான கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நான் சரி பண்ணி தான் என்னோட தவறுலாம் வந்து அந்த அம்மா சரிப்படுத்திடுவாங்க. அம்மான்னு சொன்னதில்ல ஒரு ரெஸ்பெக்ட்மா டார்லிங். அதனால வந்து அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டான ஒரு ஹீரோயின் வந்து நம்ம தமிழ் சினிமா கிடைச்சது ஒரு பெரிய விஷயம்.
அடுத்து வந்து ரவிமரி அண்ணன் கிட்ட சொல்லணும். அவர் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வசந்தபாலன் இருக்கிறப்ப டிஸ்கஷனுக்கு வருவார். அந்த காலத்துல இருந்து தெரியும். அதாவது ஓம் படத்துக்கு வந்து வந்தீங்களா, ஸோ அதுல இருந்து பாக்குறப்போ ஒரு முரட்டு உருவமாவே பார்ப்பேன். இவர்கிட்ட உள்ள ஒரு காமெடி எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு படம் வந்தது, ஒரு தண்ணி கொடுக்க கொஞ்சம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இப்படி ஒரு ஒரு காமெடி சென்ஸ் இருக்குதா அப்படிங்கிற பார்த்துட்டு தான் வந்து இந்த படத்துக்குள்ள ஒரு கதையை சொல்லி மொட்டமல்ல உட்காந்து ஒரு கதையை சொல்லி அவர் நிறைய சிரிச்சு ஓகே இந்த படத்தை பண்ணலாம்னு சொல்லி வந்தாரு. அவரோட இன்புட் நிறைய இருந்தது. நல்ல பாடி லாங்குவேஜ் அவர்கிட்ட இருக்குது. ஒரு விஷயத்த சொன்னா ஒரு டயலாக சொல்றது மட்டும் டெலிவரி பண்ணா மட்டும் காமெடி வருது. அது வந்து பாடி லாங்குவேஜோட வந்து ஆக்ஷன் பண்ணி பண்ணா தான் வந்து அது அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். அதை வந்து பண்ணாரு. அடுத்தது வந்து என்னுடைய சீனியர், என்ன நீங்க சீனியர் நான் சீனியர்னா உங்களுக்கு தான் சொல்றேன். நான் 34 வருஷம் ஆகும்னா சொல்றேன். நீங்க 34 வருஷமா 35 வருஷமா நான் சொல்லுவேன். 2 பேருமே எப்படி சொல்றேன், நான் 35 வருஷம் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்து அப்படி சார். நான் வந்து நானும் 36 வருஷம் இப்படி சொல்லிட்டு இருந்தீங்களா, நான் வயசு தெரிஞ்சிருந்தேன். ஸோ நான் வந்து அப்புறம் எதுக்கு இப்படி இருக்கிறேன், நீங்க எப்படி வரீங்க? ஸோ அதனால வந்து இப்போ அவரை வந்து பாக்குறப்ப வந்து அவர் வந்து எனக்கு எப்படி வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முரட்டுத்தனமா வந்து உடம்ப வச்சுட்டு ஒரு ஆள் முட்டாள்தனம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு டிசைன் பண்ணப்போ அது கரெக்டா ஆப்டா யாருன்னு பார்த்தா வந்து சஜாத் நுங்கம்பாக்கம் ஆனந்தராஜன் தான். சரி ஓகே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஊர்வசியம்மா பத்தி வந்து சொல்லவே வேண்டாம். கொஞ்சம் அப்படி லைட்டா விட்டு அவங்க போட்டா வச்சுங்கள தெறிக்க விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பேய் மாதிரி வந்து நடிக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த அம்மா வந்து நான் 2-3 படமே வந்து நான் வந்து கண்டினியூவா வந்து பண்ணியிருக்கேன். அது டாபு வந்து பண்ணாங்க, இந்த படம் பண்ணாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டும் பண்ணுவேன். அடுத்து யாராவது விட்டு வச்சா மயில்சாமியானா கோச்சுக்காதீங்கண்ணா. மயில்சாமியானோட வந்து ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவர் வந்து என்ன குடிகாரன் சாமியார்னா ஏன்னா அதுக்கு அந்த கேரக்டர் தானே வந்து எனக்கு இருக்குது. அதனாலதான் அது கொடுத்தேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்த அளவு வந்து நீங்க ஃபாரின் மாப்பிள்ள மாதிரி வர வைக்கிறேன். நல்ல கேரக்டரா கொடுக்குறேன். நீங்களே சொல்லுங்க எனக்கு இந்த கேரக்டர் தான் நடிப்பேன்னு சொன்னா அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா, சாட்டிஸ்ஃபைடு. ஓகே அடுத்து யாரு? இன்னும் கிரண் இருக்காருண்ணா. அண்ணா மனோகரனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏன்னா பிகாஸ் அவர் வந்து ஒரு டைரக்டர். ஸோ டைரக்டர்னால வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு சஃபரிங் தான் சொல்லுவேன் இங்கிலீஷ்ல கரெக்டா. என்னுடைய துன்பங்கள் அதெல்லாம் எல்லாமே தெரியும். ஸோ அதனால வந்து நான் டென்ஷனாக இருக்கிறப்பெல்லாம் நான் அப்படியே கூல்படுத்துவேன். அப்படிதான் நடக்குங்க, இப்படிதான் நடக்குங்க, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரு. என்னைய வந்து அந்த ப்ரெஷர் எல்லாம் அப்படி குறைக்கிற ஒரு மனிதர் தான் வந்து ஆனந்த் மனோகர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லி வரல, இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல. பட் வந்து கிங்ஸ்லியோட ஒரு அற்புதமான வந்து அப்கமிங் ஒரு காமெடியன். அவருடைய ஸ்லாங்கு அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப பிடிச்சதுனால தான் கோலமோல பார்த்துட்டு சரி வந்து அகைன் வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணலான்னு வந்து யூஸ் பண்ணது. அப்புறம் வேற யாரு என்னுடைய அசிஸ்டன்ஸுக்கு எல்லாத்தையும் சொல்லணும். நான் கண்டுபிடி திட்டுவேன் நான். பட் வந்து எல்லாரையும் வந்து என்னைய வந்து அனுசரிச்சுட்டு போற அசிஸ்டன்ஸ் வந்து ராஜபாண்டியன், டேனியல், விக்கி, டீபா, வேற யாரும் இருக்காங்க அவ்வளவுதானே. ஆனா நிறைய பேர் இருக்காங்க. ராஜ்துரை இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க. எங்கேயும் வேற என்ன இருக்குது அவ்வளவுதான் எல்லாரும் சொல்லிடுச்சுல. ஹீரோவா ஐயோ மறந்துட்டேன். ஹீரோ நீங்களே சொல்லிடுறீங்களா என்னை பத்தி? நீங்க சொல்லிக்கிறீங்களா? சரி நான் சொல்றேன்னா சொல்லிக்கிறேன். சிவா இல்ல, சிவாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அத காலையில வந்து ஒரு 8 மணிக்கு வந்து அப்படி வண்டியில அப்படியே இதுல வருவாரு. அந்த இறங்குறப்போ அந்த சிரித்த முகம் இருக்குல்ல, அந்த சிரிச்ச முகம் வந்து எண்டு 6:30 மணிக்கு பேக்கப் ஆகுதுன்னா அதே சேஞ்சே ஆக அதே ஸ்பாட்ல போய் சீரியஸா சொன்னா கூட அதே சிரிச்ச முகத்துல தான் இருப்பாரு. சீரியஸா வச்சுக்கிறதா இல்ல என்னோட முகமே அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிதான் இருக்கும். ரெண்டாவது வந்து கேஷுவலா வந்து அங்கிருந்து நடந்து வரப்பவே கேஷுவலா எல்லாத்தையும் தோல் மேல போட்டு பேசிட்டே வருவாரு. அப்படியே ஸ்பாட்டுக்குள்ள போறாரு, அதே மாதிரி நடிப்பாரு. அங்க என்ன நடிச்சாரோ வந்து அதே தான் நடிப்பார். நான் வந்து இது ஆக்ஷன்னா இல்ல சொல்றதா வேண்டாமா அப்படின்னு அந்த லெவலுக்கு அவர் வந்து யதார்த்தமா நடிக்கிற ஒரு கேரக்டர் தான் சிவா. மற்றும் வேற என்ன படம் பார்த்து சொல்லுங்க எப்படி வந்திருக்குதுன்னு. எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் இப்போ டிஏல சரி, சிஜிலையும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லையும் சரி, எல்லாமே மிக்சிங் எல்லாமே பார்த்துட்டு வந்து நான் பயப்பட்டதை எப்பவுமே பயப்படுவேன். ஒரு படத்தை பண்ணிட்டு வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற பாக்குறப்போ எல்லாரும் என்ன சார் நீங்க பயப்பட வேண்டாம் சார், இந்த படம் வந்து ஷூர் ஹிட் சார்.
ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து கத்தி எடுத்துட்டு கருத்து சொல்றவங்க தான் வந்து பெரிய டைரக்டர் ஆயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல வந்து ஜனங்களை வந்து குஷிப்படுத்துற மாதிரி, குழந்தைகளை குஷிப்படுத்துற மாதிரி ஒரு படம்னா இது ஓகே சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி படம் தான். என்னை கேட்டா வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி படங்கள், ஜாதி படம், கத்தி எடுத்து குத்துறது கீத்துறது எல்லாத்துக்கும் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஆனா உண்மையிலேயே ஜனங்களை குஷிப்படுத்துற மாதிரி ஒரு படத்துக்கு தான் வந்து இந்த மாதிரி மத்திய அரசு கொடுக்கணும் சார். இந்த படத்துக்கு பார்ப்போம் சார். எதையோ இப்போ எல்லாரும் வந்ததுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயோ நிகழனா வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 இயர்ஸ் 30 வருஷம் இருக்கணும். 27 இயர் பாகிரே சார் கிட்ட நான் வேலை பார்க்குறப்ப வந்து நிகழனா வந்து தம்பி 2 பேரும் ஒன்றா வேலை பார்த்தேன்னா அன்னைக்கு எப்படி வந்து சுறுசுறுப்பா இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிறாரு, அதே மரியாதையோட. ரெண்டாவது இவர்கிட்ட உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரைட்டிங் டேலண்ட், டயலாக்ஸ் வந்து என்னை விட வந்து அருமையா வந்து ஸ்பான்டேனியஸா ஒரு சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் கூட சொல்லுவேன், அடுத்த படத்துக்கு ஏதோ ஒரு பண்றப்போ ரைட்டரா நீங்க பண்ணுங்க, டயலாக் ரைட்டரா பண்ணுங்க. பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரியாஸுக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ரியாஸ். அவரும் எனக்கு வந்து 30 வருஷமா பழக்கம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் என்னோட ஏஜ் என்னன்னு. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். சிவாவின் வேண்டுகோளை கேட்டு ஒன்றும் தேவை. சரி சார், ரொம்ப நல்லா பேசுனீங்க. முக்கியமா என்னை பத்தி பேசணுமான்னு கேட்டு அதுக்கப்புறம் பேசுனீங்களே, அதான் ரொம்ப நல்லா. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்க்கறதுக்கு. என்னன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் 2 வருஷமா எல்லாருமே வேற ஒரு லைஃப் வந்து நம்ம பார்த்தோம். நம்ம உண்மையிலேயே ரொம்ப பிளஸ்ட் நம்ம எல்லாமே. ஏன்னா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இனிமே யாருமே வரவே வராது. நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் லைஃப்ல. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கை எதெல்லாம் ரொம்ப முக்கியம் நினைச்சிருந்தோமோ அது எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு கொண்டு இந்த கொரோனா நமக்கு வந்து கிளியரா சொல்லிடுச்சு. ஒண்ணுதான் முக்கியம், ஜாலியா இருக்கிறது. அதுதான். ஸோ இந்த டைம்ல கொரோனா பீக்ல இருக்க டைம்ல வந்து ராம்பாலா சார் இந்த மாதிரி கதை சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ண வந்து ஸ்கிரீன் சீன் சார் சுந்தர் அவருக்காக தான் ஃபோன் பண்ணேன். அவர் தான் ப்ரொடியூசர். இது மாதிரி ஒரு ப்ரொடியூசர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து கதை கேட்டாங்க. கதை கேட்டு ஓகே சொல்லி உடனே எல்லாமே ஃபோனில் ரெடி பண்ணி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகிற வரைக்கும் ப்ரொடியூசர் பார்க்கவே இல்லை. நீங்கள் போய் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சுந்தர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் அவரை பற்றி ஏன் இப்போ நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா வந்து அவர் வந்து இன்னைக்கு பெரிய பில்டிங்கில் வந்து ஒரு பெரிய இதாக இருக்காரு, நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட ஒரு நாள் பேசணும்னு சொன்னார். அவரோட கெரியர் எப்படி ஆரம்பிச்சார், ஸ்க்ராட்ச்லேருந்து ரோட்லேருந்து எப்படி வந்து, அந்த ரெஸ்பெக்ட் தான் சுந்தர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு, இது வந்து எல்லாரையும் பற்றி பேசணும், அதனால தான் தப்பாக நினச்சிக்கிறீங்க. அப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக அப்புறம் பேசலாம் 2 minutes. சித்தார்த்தோட இன்புட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வெளியில் வர வரைக்கும் உண்மையிலேயே சித்தார்த், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. த இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் ஒரு ப்ராஜெக்டில் காட்டுறது வந்து உண்மையிலே அமேசிங். அண்ட் ஐ ஹோப் யூ வில் டூ ஒண்டர்ஸ் இன் ஃபியூச்சர். அண்ட் கிரண், அண்ட் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துல இருந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிற கிரண் இன்றைக்கே 10 ஃபோன் பண்ணிட்டாரு. 3 மணிக்கு வாங்க, 3:15 வாங்க. நானே வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி இதுவே போதும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கர டெடிக்கேட்டடான ஒரு ப்ரொடக்ஷன் டீமால. ஸோ ஓகே, இப்போ நம்ம இங்கே வரும் கேமராமேன் சார். இவர் வந்து உண்மையிலே நிச்சயமா ரொம்ப திறமையான ஒருத்தர். இவர்கிட்ட தான் லைஃப்ல நிறைய கற்றுக்கிட்டேன். என்ன மாதிரி சுச்சுவேஷன் தான் சரி மூஞ்சி அப்படியே வச்சுக்கணும்டா அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒருவேளை இப்படிதான் வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் வந்து அவர் ஐடியாவே அதுதான் அப்படின்ட்டு. அது லாஸ்ட் இதுதான் என்கிட்ட சொன்னாரு, அதெல்லாம் ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி. சார் உண்மையிலேயே அந்த ஒர்க் தட் யூ இந்த படத்தில் நீங்கள் பண்ணது, இந்த பேஷண்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணதில் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அமேசிங். அண்ட் மியூசிக் டைரக்டர் இதான் செகண்ட் டைம் அவர் மீட் பண்ணுறேன். இந்த சாங் இஸ் சூப்பர். அண்ட் இன்னும் நீங்கள் போக வேண்டிய இடம் நிறைய இருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். அருண் சார் வணக்கம் சார். நான் வந்து ஷூட்டிங்கில் தான் நிறையா பேச ஆரம்பித்தோம். அவரோட ஹிஸ்ட்ரி அண்ட் நீங்கள் டைரக்டர் ஆக்டர்னால சொல்லிடுறேன். இது ஆனந்தராஜ் சார் சொல்கிறேன். நானும் இன்னொரு விஷயம் அதை 2 words சொல்கிறேன். ஆக்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தெரிஞ்சவங்களாம் ஆக்டர் ஆகிக்கலாம் எதுவும். ஆனால் டைரக்டர் ஆக மட்டும் வாய்ப்பே கிடையாது. திறமை இருந்தால் மட்டும்தான் டைரக்டர் ஆக முடியும். டைரக்டர் ஆகிறது தான் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ மேபி அவங்க நினச்சிடலாம் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஈஸியாக நடிச்சிடலாமே நினச்சிடலாம். மற்றபடி டைரக்டர்ஸ் ஆர் த ரியல் ஹீரோஸ் ஆல்வேஸ். அவங்க தான் வந்து உண்மை அது. அண்ட் அவர்கிட்ட பேச ரொம்ப சந்தோஷம். அண்ட் ராமலா சார் அப்புறம் வரேன். நீங்கள் எப்படி என்ன வந்தீங்களோ அது மாதிரி நிறைய இருக்குங்க. நிக்கி கல்ராணி மாதிரி ஒரு டெடிக்கேட் ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்க்கவே முடியாது. அது வந்து ராமலா சார் சொன்னார். எந்த அளவுக்குன்னா ஒரு ஒரு சீன்ல வந்து அவங்க ஒரு டெட் பாடியா இருக்கணும்.
டெட் பாடியா இருக்கும்போது டெட் பாடிக்கு டவுட் கேட்குறாங்க, என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் நடக்குதுங்க. இல்ல 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 டேரக்டர் சொன்னா பாருங்க. இல்ல இல்ல உண்மை உண்மையிலேயே ஒரு சீரியஸான மேட்டர், ஒரு ஜாலியான மேட்டர் சொல்லிடுறேன், கோச்சிங்லாம் போயிடாதீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சீரியஸான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், உண்மையிலேயே வந்து அவங்க ஒரு சீன் நடிச்சாங்கன்னா இதுக்கு முன்னாடி சீன் என்ன, இது இந்த சீனோட லீடு என்ன, இது இங்கே எங்கே போகுது, அவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டு தான் பண்ணுவாங்க. அது நானே சம்டைம்ஸ் கேட்க மாட்டேன். உண்மையிலேயே அந்த டெடிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் யுவர் ஹேண்ட்லிங். இல்லை இது சீரியஸாக சொல்கிறேன், இதுவே நான் வந்து ரைட் லெஃப்ட் தான் சீரியஸ், லெஃப்ட் நான் ஜோக் இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். இருந்தாலும் டெட் பாடியாக இருக்கும்போது டவுட் கேட்டது. அண்ட் ஆனந்தராஜ் சார், அவர் எப்படின்னா அவருக்கு தெரியாத டாபிக்கே கிடையாது. நீங்க எதை வேணா பேசலாம், உலகத்தை பத்தி எது வேணா பேசலாம், எல்லாத்தையும் பேசுவாரு. ஆனா ஆக்ஷனா போய் நடிச்சு வந்துடுறாரு. நம்ம கிட்ட பேசும்போது நம்ம வந்து லாஸ்டா அவர் என்ன சொன்னாரோ தான் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். அது மாதிரி ஒரு ஆள் அவரு. நம்ம எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு. அண்ட் சார், வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார். மயில்சாமி சார், உண்மையிலேயே அவர் மாதிரி சில மனிதர்கள்லாம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுல ஒருத்தர் அவரு. ஏன்னா சம்பாதிக்கிற படத்தை தாண்டி நிறைய பேர்கிட்ட எப்படியாவது பேசி கடன்லாம் வாங்கி கூட நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு மனுஷர். இவர் வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எக்கச்சக்க சிவன் கோயிலுக்கும் நிறைய கோயிலுக்கும் அவர் பண்ற நன்கொடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்லுங்க சார், ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. அதுதான் சார், மற்ற எல்லாம் செகண்டரி. 5 நிமிஷம் பேசினா 10 தடவை ஓம் நம சிவான்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு எனக்கு தெரியும். மேபி அதனாலதான் அந்த கேரக்டர்ஸ் அவரை கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று சாமியாரா, ஒன்னு வந்து டக்கரா. ஆமா. ரவிமரியா சார், நீங்க சொன்னீங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலான்ட்டு. உண்மையிலே நீங்க சொன்னதுக்கு நான் ஆப்போசிட்டா சொல்றேன். ஒருவேளை நீங்க டைரக்ஷன்ல ரொம்ப பிஸியா இருந்தீங்கன்னா நல்ல ஆர்டிஸ்ட் நாங்க மிஸ் பண்ணிருப்போம். ஸோ அதனால நீங்க ஆர்டிஸ்டா வந்தது நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்ட் ஒரு விஷயம் சொன்னா எப்படி டெவலப் பண்ணி எவ்வளோ தெளிவா பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபிளேரா நேச்சுரலா வர ஒரு டேலண்ட் அவருக்கு. ஐ ஹோப் யூ டூ நிறைய மூவிஸ் இன் ஃபியூச்சர். தேங்க்யூ சார். நம்மளே சேர்ந்து கூட ஒர்க் பண்ணுவோம். அண்ட் இப்போ நம்ம டைரக்டரை பத்தி பேசுறோம். அவர் தான் சொன்னாரு கிளியரா, இப்போ இதுதான் டைம். என்னன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் இடியேட்டா, அவர் ரொம்ப இன்டெலிஜென்டா. ஆனா பாருங்க, இந்த யார் பேர் போட்டு இடியேட் இருக்கு, என் பேர் போட்டுருக்கீங்க. ராம்பாலா இடியேட் தானே போட்டிருக்கேன். பிலிம்னா யாரும் பார்க்கல சார், பேர் தான் சார் பார்ப்பாங்க. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும், ஒரு கேப்டன் வந்து நல்லா இருந்தா அந்த டீம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எங்க கேப்டன் தான் இருக்கிறதுலே பெரிய இடியேட். அவர் தான் எங்க எல்லாரையும் இடியேட்டா வழி நடத்தி கொண்டு போனாரு. அண்ட் ஜோக்ஸ் அப்பார்ட், ராம்பாலா சார் உண்மையிலேயே ரொம்ப திறமையான ஒரு டைரக்டர். என்ன ஒரே ஒரு வருத்தம்னா வந்து இந்நேரத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷூட் போறேன். அவர் அந்த வார்த்தையை வாழ்க்கை ஃபுல்லா மறக்க மாட்டாரு. இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல சார், இந்நேரத்துக்கு நீங்க 25 படம் பண்ணிருக்கீங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இதுக்கப்புறமாச்சு நீங்க 25 படம் சீக்கிரம் பண்ணியே ஆகணும் சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ட்ரெமெண்டஸ்லி டேலண்டட், ரைட்டிங்கும் சரி, அண்ட் அவர் கைண்ட் ஆஃப் ஹியூமர் வந்து நீங்க பைரஸ் சார் அவருடைய ஸ்கூல் அவரு அங்க இருந்து வரும்போது அவங்க நேச்சுரலா அவங்க பண்ணுவாங்க தெரியுமா. அது வந்து ரொம்ப நாளாவே நம்ம யாருமே பார்க்கவே இல்லை. அது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணேன், சார் இந்த இடமே எம்டியா இருக்கு, இன்னும் இடியட் இருக்கு, மென்டல் இருக்கு, லூஸ் இருக்கு, நிறைய இருக்கு. எல்லா சைட்லையும் நீங்க நல்லா பண்ணி அது எல்லாத்துலயும் ராம்பாலா அப்படின்னு போட்டு அந்த நல்ல பேரை நீங்க வாங்கணும், நீங்க எல்லாருக்குமே ஆசையா இருக்கு சார். சார் இல்ல பெருமையா தான் சார். உண்மையிலேயே இங்க நிறைய கைத்தட்டி சிரிச்சது யார் தெரியுமா? இப்ப நான் சொல்றதுக்கு அவரை பத்தி அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். எனக்கு நல்லா தெரியும். அங்க பாருங்க சிரிப்புலாம் பயங்கரமா இருந்து பாருங்க. ஏன்னா வந்து எப்படிப்பட்ட அசிஸ்டன்ட் ஒரு டைரக்டர் வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எப்படிலாம் வச்சுக்கூடாதுன்னு பார்த்த படம் தான் இந்த படம். இவரே டயர்டா இப்படி உட்காருவாரு, 2 பேர் வருவாங்க, ராஜ் பாண்டியன் ராஜ். என்ன சார் உட்காந்துட்டீங்க, உட்காந்தா யார் பண்றது, வாங்க ஏய் அவரே இப்பதான் ஏன்டா இப்படி இருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டீம் இந்த படத்துல வந்து நாங்க வந்து ஒரு இது அசிஸ்டன்ட், இது டைரக்டர், இது ஆக்டர்ஸ் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரு டீமா தான் ஒர்க் பண்ணிருக்கோம். என் நிக்கி வெல்கனி அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு மேல சொல்றது ஒன்னே ஒன்று தான் இருக்கு. கரெக்ட், ப்ரொடியூசர் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு இந்த படத்தை வந்து ஓடிடியில் கொடுக்கறதுக்கு. இது உண்மை. ஆனா அவர் வந்து படம் பார்த்துட்டு ஒன்னே ஒன்று தான் சொன்னாரு, பிரதர் என்னன்னாலும் சரி இந்த படத்தை நம்ம தியேட்டர்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு. ஏன் நான் வந்து தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னாரு. அது எந்த தைரியத்துல அவர் வந்து அதை சொன்னாருன்னு தெரியல. ஆனா நீங்க எந்த தைரியம் எங்க மேல வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. உண்மையிலேயே
இது ஒரு பேய், இது ஃபர்ஸ்ட் பேய் படம் இது என் லைஃப்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஒரு 7-8 வருஷமாவே நிறைய ஹாரர் காமெடி நிறைய ஒரு 5-6 ஸ்டோரி சுத்தின்னு இருக்கு. அதுல நானும் நிறைய கதை கேட்டு நைட்லாம் தூங்காத நாள்லாம் உண்டு. ஆனா இந்த படம் ஒதுக்குற ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அதை சொல்லிடலாமா சார்? அது என்னன்னா, ஒரு பேய் எப்படிலாம் பயமுறுத்தும், இருட்டுல பயமுறுத்தும், அப்புறம் வந்து சவுண்ட்ல பயமுறுத்தும். இது 2 சென்ஸுமே இல்லாத ஒருத்தர் ஹீரோவா இருந்தா எப்படி இருக்கும், மென்டல் ஹீரோவா இருந்தா எப்படி இருக்குன்றதுதான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு நாட்டு. அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பேசிக்கலா இதுல இருந்து எங்க படத்தோட முக்கியமான ஸ்டோரியை நான் வந்து சொல்லிட்டேன் எங்க டைரக்டருக்கு கேட்டுதான். ஸோ அந்த சீக்ரெட் வெளில போயிடுச்சு. நான் இந்த படத்துல மென்டலா நடிச்சிருக்கேன். தேங்க்யூ. அண்ட் நிகில் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்க்க முடியல, திருப்பி பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர், எல்லா வேலையுமே இவரே பண்றாரு. தண்ணி வைக்கிறதுலேருந்து ஆர்கனைஸ் பண்றது. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட். ஏன்னா இந்த ஃபோட்டோ தான் நிச்சயமா வரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் இன்னும் நல்லா வந்து இதுதான் தம்பையில இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அண்ட் ரெண்டாவது ரியாஸ் பாய், ரியாஸ் பாய், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவ்வளோ டெடிகேட்டடாக எங்கள் எல்லாரும் குரூப்பில் ஒன்று வச்சு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சின்சியரான ஒரு ஒர்க்கர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் ரியாஸ் பாய். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜ் பாண்டியன், ராஜதுரை, அப்புறம் வந்து டேனி, விக்கி, ஸ்டீபா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்க பேர்லாம் சொல்லிட்டேன். சப்போஸ் நான் கொஞ்சம் டைம் எடுத்தா மன்னிச்சிருங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு எல்லா பேரையும் சொல்லணும். அதனால தான் ஃபர்ஸ்ட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த ப்ரெஸ் மீட் தாண்டி இது ஒரு படம், இதெல்லாம் தாண்டி உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ.